ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிகழ்காலம் அப்படிங்கிற ஒரு குட்டி கதையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒருத்தவங்க சொந்தமாக பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு கரெக்டாக அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாதனால பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிப்போச்சு. அது வரைக்கும் போட்டிருந்த எந்த ஒரு காசுமே அவருக்கு கிடைக்கல. எல்லாமே ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. கடன் வேறு நிறையா வாங்கியிருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வெக்ஸ் ஆகி அப்படியே கடற்கரைக்கு போய், ஒரு கடற்கரைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆற்றுக்கிட்ட போய் உட்காந்துருக்கிறாரு. இந்த ஆற்றுக்கிட்ட போய் உட்காந்துட்டு யோசிக்கிறார், இது நாள் வரைக்கும் நம்ம எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், எப்படி இந்த கடனெல்லாம் அடைக்கிறது, பிஸ்னஸ் வேறு ரொம்ப முழுகிருச்சு, மீட்கவே முடியாத நிலைக்கு போயிடுச்சு பிஸ்னஸ்ஸு, என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே அவர் சாயங்கால நேரம் போய் உட்காந்தவர் ஒரு கல்லை தூக்கி தூக்கி போட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கார். நம்ம எப்படி மீள்றது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே கல்லை தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நேரம் போனதே தெரியல அவருக்கு. நைட்டும் போயிட்டு காலையிலையும் ஆயிடுச்சு. அப்போவும் அவரோட யோசனைகள் அவரை விட்டு போகவே இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வர ஆரம்பிக்குது. சூரியன் வர ஆரம்பிச்சுன்னு இவர் கையில் இருந்த கடைசி கல்லை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப சூரிய ஒளியில் அந்த கல் பட்டு மின்னுது. இவர் என்னடா கல் மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. கடைசியில் பார்த்தா அது வைரம். இவ்வளோ நேரம் வரைக்கும் அவர் ஆற்றுக்குள்ளே போட்டுட்டு இருந்தது வைரக்கற்கள் தான். திருடங்க யாரோ திருடிட்டு அந்த வைரக்கல் இருந்த பையை அப்படியே தெரியாமல் போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பையை அப்படியே பிஞ்சு அந்த வைரக்கல் அப்படியே மணலில் ஃபுல்லாக பரவிடுச்சு. இவர் கல்லுன்னு நினச்சி இவ்வளோ நேரம் எடுத்து ஆற்றுக்குள்ளே எதை போட்டுட்டு இருந்தார், வைரங்களை போட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ நம்மளில் பல பேர் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையுமே நினச்சிக்கிட்டு நிகழ்காலத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறோம். ஸோ வைரக்கற்கள் போன்ற நிகழ்காலத்தை நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை. முடிஞ்சு போன கடந்த காலத்தையும் என்னன்னே தெரியாத எதிர்காலத்தையும் நினச்சி இவன் எப்படி வைரக்கற்களை தொலைச்சானோ அந்த மாதிரி நிகழ்காலத்தை நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ஸ்டோரியில் நான் உங்களை பார்க்குறேன்.